இருக்கட்டும், இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், எல்லா இன்ஸ்டியூட்லையுமே வந்து நீங்கள் பேராசிரியர்களாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் வந்து பயன்படாத துறையே இல்லை அப்படின்றதால ஒரு செல்ஃபோன் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, ஒரு டிவி தயாரிக்கக்கூடிய கம்பெனி, ஃப்ரிட்ஜ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, இந்த மாதிரி இப்போ அட்வான்ஸாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ்லாம் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள்லாம் வருதுல்ல, அதில் வந்து நிறைய இந்த மதர் போர்டு அப்படிலாம் அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதான். அந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள்லையும் நீங்கள் போய் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பெருக்கிக்க முடியும். அதே மாதிரி பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸை முடிச்சிங்க அப்படின்னா இந்திய அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி நடத்தக்கூடிய அத்தனை போட்டித் தேர்வுகளையும் எழுதுறதுக்கு நீங்கள் தகுதியாகிறீங்க. ஏன்னா இந்த பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற படிப்பு வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டு பல்கலைக்கழகங்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு படிப்பு. அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இந்த கோர்ஸை